நீங்கள் இப்போ தான் டெய்லரிங் கிளாஸ் போயிட்டுருக்கீங்களா? அப்போ இந்த டிப் வந்துட்டு கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் டெய்லரிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது, ஸோ இந்த மாதிரி பஸ் லென்த்து, வெயிஸ்ட்டு, ஹிப் இந்த மாதிரி நிறைய அளவுகள் சொல்லுவாங்க. அதெல்லாமே இந்த மாதிரி ப்ராப்பராக அந்தந்த அளவோடு எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இங்கேருந்து இங்கே வந்துட்டு 9.5னா நம்ம இன்ச்சஸில் நோட் பண்ண முடியலனாலும் நோட்டில் நம்ம எப்படி பண்ணணும்னா சென்டிமீட்டர் கணக்குலையாவது நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் கிளாத்தில் போடும்போது ஸோ ஷேப் இப்படி வருதா, இந்த இடத்துல இங்கே பெண்ட் ஆகுதா, கரெக்டாக இந்த இடத்துல இங்கே பெண்ட் ஆகுது, இங்கே வந்துட்டு இங்கே ஸ்ட்ரைட்டாக வருது அப்படிங்கிறத நம்மளால் ஒரு பிக்சராகவே நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்க முடியும். ஸோ பிகினராக இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை இப்போ தான் ஒரு டெய்லரிங் கிளாஸ் போகிறவங்களா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக இன்ச்சஸை வந்து சென்டிமீட்டர் கணக்கில் இப்போ 5 இன்ச்சஸ்ங்கிறத நான் 5 சென்டிமீட்டரில் வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பராக நீங்கள் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் உங்களுக்கு மறக்காது. எல்லாமே சொல்கிறாங்க, சுடிதாருக்கு மட்டும் இல்லை, சுடிதார் மார்க்கிங், ப்ளவுஸ் மார்க்கிங் கிடையாது, ஸ்லீவுக்கு கூட அப்படி தான் சரிங்களா. இந்த அளவுகள் கூட இந்த இடத்துல இங்கே வந்து பெண்ட் ஆகணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு நான் இந்த மாதிரி தான் நோட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ ப்ராப்பராக அந்த ஷேப் வந்து கரெக்டாக அந்த ட்ராயிங்லேயே வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ அந்த மாதிரி தான் நான் என்னோடய நோட்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் வச்சுருப்பேன். ஸோ நானும் ஃபஸ்ட்டு நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணேன். இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு டெய்லரிங் கிளாஸ் நோட்டு. இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ராயிங்கோட டிஃப்ரென்ஸே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சும்மா ரஃபாக இங்கேருந்து இப்படி வந்திருப்பேன், இங்கே ஷேப் எடுக்கணும் அவ்வளோதான் இருக்குமே ஒழிய, எந்த இடத்துல இப்போது ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஷேப்பு, ஹைட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் டிஃப்ரென்ஸ் எல்லாம் நான் வந்து எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன். ஜஸ்ட் இங்கேருந்து இங்கே இப்படி கர்வாக எடுத்துகிட்டு வரணும், ஃபினிஷ் பண்ணணும், அவ்வளோதான் என்னோடய ட்ராயிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த அளவுகள் எல்லாமே நான் மறுபடியும் எடுத்து பார்க்கும்போது எனக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இதுக்கு இந்த நேரம் எப்படி பண்ணணும், இது இந்த ஷேப்பில் தான் இருக்குமா அப்படிங்கிற நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எனக்கு வந்துட்டு நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா உங்களோட ஷேப் ட்ராயிங் எல்லாமே வந்துட்டு ப்ராப்பராக இந்த மாதிரி மாற்றி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸ் போகும்போதே இதெல்லாம் மாற்றினீங்கன்னா தான் உங்களால் அடுத்தடுத்து ஸ்டெப்ஸில் வந்துட்டு எதுவுமே மறக்காமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.